ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு சூப்பரான ரவா கீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? என்னோட ஸ்டைலில் நான் வந்துட்டு அதுக்கு இன்றைக்கி 2 பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிக்கும் போதே வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வந்துட்டு கேஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம பாலில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல இல்லையா, அதனால் வந்துட்டு அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். கேஸ் ஆஃப் பண்ண தேவையில்ல. எதுக்காக இப்படி செய்கிறோன்னா, மேலே வந்துட்டு பாலாடை கட்டி வரும் இல்லையா, நம்ம தண்ணி சேர்த்தோன்னா பாலாடை வந்து டக்குன்னு வராது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். மறுபடியும் மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது நல்லா சுண்டு வரட்டும். கீருக்கு முக்கியமானதே வந்துட்டு பால் வந்துட்டு அந்த மலையோடு இருக்கணும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு கேஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம சேர்த்ததுக்கு பாதி குறைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இன்றைக்கி கீரில் சேர்க்கறதுக்காக பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, இது மூணுமே வந்துட்டு ஒரே அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக தோல் உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆனதும் அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், இது மட்டும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. அது சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரணும், ப்ரௌனிஷ் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம பொரிச்செடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இது வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கல. இப்போ வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசிலேயே வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதான் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா அது முன்னாடியே நீங்கள் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நெய் சூடாக இருக்கும் போது நம்ம போட்டோம்னா அது பொரிஞ்சு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா டக்குன்னு வெந்துடும். இப்போ வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்துட்டு நெய்யில் நல்லா வந்துட்டு ஒரு லைட்டு ப்ரௌனிஷ், ரொம்ப ப்ரௌனான அவசியம் இல்லை, லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்த அளவுக்கு நம்ம இது வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதை வறுத்து எடுத்துட்டோம்னாலே வந்துட்டு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. நம்ம வந்துட்டு ரவை சேர்க்கறதுக்கு பதிலாக வந்துட்டு பிரியாணி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒன்று பாதியமாக அடிச்சிட்டு கூட செய்யலாம். அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு செய்யணும்னா ரவையில் செஞ்சிடலாம், ரொம்பவே ஈஸி. இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் கழட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு நல்லா அந்த பால் இட சொல்லுவாங்க இல்லையா, அது கட்டி வரணும். அந்த ஸ்டேஜில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது பார்த்து சேருங்க. நம்ம வந்து ரெண்டுமே சூடாக இருக்கும்போது போட்ட உடனே கையில் தெரிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இது வந்து 2 மினிட்ஸில் வந்துடும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நெய்யில் நல்லா வறுத்துருக்கோம் இல்லையா, ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருந்தால் அதுவே சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டிப்பாக மில்க் மேட் சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் தரும். தேவையாக இருந்தால் ஒரு சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவாக்கி ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.